குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது, ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், அவர்களுக்கும் இந்த பயிற்சியில் ஒரு முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய அளவில் நம்ம இந்த பயிற்சியை பார்த்துட்டு வரோம். இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட நேரமின்மை காரணமாக உங்களுக்கு பயிற்சி செய்ய முடியாமல் இருக்கலாம். நீங்கள் தாராளமாக நாற்காலியில் அமர்ந்து கொண்டே காலை மாலை ஒரு 10 நிமிடத்திலேயே முழுமையான பலன் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய பேர் கேட்கக்கூடியது, ஒரு 60-70 தாண்டியவர்களுக்கு, குறிப்பாக இது இளைஞர்களுக்கு கூட இருக்குது, அடிக்கடி சிறுநீர் செல்லக்கூடிய நிலை. இது சுகர் உள்ளவங்களுக்கும் அடிக்கடி சிறுநீர் போயிட்டே இருக்கும். அப்போ இரவு தூக்கம் சரியாக இல்லாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதிலிருந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணும். அப்போ சிறுநீரகப்பை திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கணும். நிறைய பேருக்கு சிறுநீரக தொற்று ஏற்படுகின்றது. உடலில் இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் இருந்து அவங்க வீட்டுடைய டாய்லெட் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. வெளியூருக்கு செல்லும் பொழுது அவங்க வெளியூரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சிறுநீரக தொற்று ஏற்படும். அவங்களுக்கு ஃபீவர் வரும், கால் வீக்கம் ஏற்பட்டுரும். அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்போ என்னென்னா, இம்யூனிட்டி பவர் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கின்றது. இது சற்று வயதானவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ இதற்கு நம்ம உடம்புல நல்ல சக்தி கிடைக்கணும். நம்ம உடம்புல சிறுநீரகப்பை திடமாக இயங்கணும். அதை இயங்க செய்யக்கூடிய எளிமையான யோக முறை பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நாம் செய்கின்ற இந்த பயிற்சிகள் நமக்கு முழுமையான ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொதுவாக இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் யூடியூப்பில், நம்ம இந்த பயிற்சி பண்ணோன்னே நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டே வர்றாங்க. நிறைய நபர்கள் போடுறாங்க. அந்த நியமம்னு சொல்லக்கூடிய உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், உணவு சார்ந்த ஒழுக்கம், இது 3 கரெக்டாக இருக்கணும். நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல். நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமாக இருக்கணும். அந்த உறக்கம் இரவு 9:30 காலை 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பயிற்சிகளை எடுத்துட்டால் தான் நமக்கு ரிசல்ட்டு நன்றாக இருக்கும். ஸோ இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. ஒரு நாற்காலியில் உட்காந்துருக்கோம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இப்போ முன்னாடி நீங்கள் ஒரு நாற்காலி வச்சுக்கலாம். அந்த நாற்காலில் 2 கால் நீட்டிக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். இப்போ நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சேரில் அந்த மாதிரி சைடில் பிடிச்சிக்கோங்க. ஒரு கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சேர் நல்லா பிடிச்சிட்டு மெதுவாக 2 காலை ரைஸ் பண்ண வேண்டியதான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக கீழே உட்காந்துக்கிட்டோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரையை நம்ம பார்க்கக்கூடியது வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த முத்திரை முத்ராசாய முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் மடிச்சுக்கோங்க. மோதிர விரலுக்கு மேலே கட்டை விரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை சக்தி முதிரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த முத்திரையை மீண்டும் பார்க்குறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முத்ராசாய முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் மோதிர விரலுக்கு மேலே வச்சுக்கோங்க. மீதி 2 விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சக்தி முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூலாதார தியானம் பண்ண போகிறோம். இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. தியான முத்திரை. கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். மனசுனால ஒவ்வொரு பாட்டாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு முறை. உங்கள் மனசு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். அது மூலாதார மையம். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்களை மூடி 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதியிலே தியானிக்கவும். பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலாக உட்காந்துக்கோங்க. நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளோடு சேர்த்து வாழைத்தண்டு உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அது வாரத்தில் 1 நாள். அதே மாதிரி வாழைப்பூ வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கோங்க. காலை எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே. இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30. அது ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணக்கூடிய வச்சுக்கோங்க.
உணவு உண்ணும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.